இன்று நாம் காணப்போவது 12 ராசிகளுக்கான பீஜ மந்திரம். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம்ங்கிற சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஏன் நம்ம சொல்லணும்? இந்த மந்திரம் சொல்வதனால் நமக்கு கண்டிப்பாக பலன் உண்டு, நிஜமாவே பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உண்டு. இந்த பீஜ மந்திரம் மட்டும் அல்ல, இது போன்ற நிறைய மந்திரங்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், எல்லா பாடல்களுமே இருக்குது. அது எல்லாமே ஒரு மந்திர வடிவங்கள் தான். இப்போ எப்படி நம்ம மந்திர வடிவங்கள் நமக்கு பலன் அளிக்குதுன்னு சொல்கிறோன்னா, நவடேஸ் சவுண்டு தெராப்பின்னு ஒன்று வருது. அதாவது ஒலி சிகிச்சை. எளிமையாக சொல்லணும்னா, நமக்கு ஒரு சில பாடல்கள் கேட்கும் பொழுது ரொம்பவுமே இனிமையாக ஃபீல் பண்ணுவோம். சிலர் எப்போவுமே ஐயோ சோர்வாக இருக்குது அப்படின்னா, டக்குன்னு ஒரு பாட்டு கேட்டாலே நம்ம மனசு தெளிவாயிடும். ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இது எதனாலனா, அந்த பாடலின் இசை, அந்த பாடலுடைய வரிகளாகட்டும் அல்லது இசைகளாகட்டும், நம்ம மனதின் உள்ள வர சென்று என்ன பண்ணும், நம்ம மனதையும் மூளையுமே ரெஃப்ரெஷ் பண்ணும். ஸோ அந்த நம்மளுடைய சவுண்ட், அதாவது ஒலிக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதனால தான் ஒலி சிகிச்சைன்னு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நம்மளே நிறைய இடத்துல இளையராஜா பாடல்கள், இல்லாட்டி ஏஆர் ரகுமான், இல்லாட்டி எம்எஸ் விஸ்வநாதன் பாடல் கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சிலர்லாம் அந்த பாடல்கள் கேட்டாலே அவங்களுடைய பழைய கால நினைவுகளுக்கு போய் ஒரு மனதுக்கே ஒரு இதம் தரும். அதுபோல தான் இந்த மந்திரங்கள் எல்லாமே. இப்போ இந்த பீஜ மந்திரத்துக்கு வந்தோம்னா, இந்த பீஜ மந்திரங்கள் நமக்கு ஒரு நம்மளுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அமைவதனால் அது நமக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை கொடுக்கும். இப்போ இதை ஏன் நான் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சிலருக்கு இளையராஜா பாடல்கள் கேட்க பிடிக்கும். ஒரு சிலருக்கு வேறு இசையமைப்பாளர்கள், அதே மாதிரி சிலருக்கு ஒரு சில சிங்கர்ஸ் பிடிக்கும், ஒரு சில சிங்கர்ஸ் பிடிக்காது. இவங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்கிற அதே சிங்கர் மற்றவர்களுக்கு பிடிக்காது. இதெல்லாமே அவங்களுடைய மனதை பொறுத்து தான் அமையும். அதுபோல தான் நம்மளுடைய ராசி அல்லது நம்மளுடைய ஜாதக கட்ட அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பீஜ மந்திரங்களை சொன்னோம்னா, அது நமக்குள்ள ஒரு நல்ல அதிர்வலை, நம்மளை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும். காற்றில் அந்த அதிர்வலையை உண்டு பண்ணும். ஸோ நம்மளுடைய ஆறா சக்தி அது தூண்டப்படும். இப்போ இந்த மந்திரத்தை எப்போ உச்சரிக்கலாம், எத்தனை முறை உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ, எனக்கு இப்போ தான் நேரம் கிடைக்கிது, இதுக்கு மனசு அமைதியாக இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்கு தான் இந்த மந்திரமே. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இன்னும் இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ கீழே இருக்க லிங்க்கில் இருக்குது. கேட்டு பயன்பெறுங்கள்.